ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பியில் நடந்த செட் எக்ஸாம்ஸ்க்கான டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ்க்கு விட்டுருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம். நமக்கான எக்ஸாம்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அதற்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எக்ஸாமில் கீ ஆன்சர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. எப்பயுமே கீ ஆன்சர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் நமக்கு ஏதாவது ஆன்சர்ஸ் நம்ம ஒரு புத்தகத்தில் படிச்சிருப்போம். அங்கே கொடுத்துக்கிற ஆன்சர்ஸ் மாற்றி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். நமக்கு மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை மாதிரி ஆன்சர்ஸ் பண்ண எல்லாத்துக்குமே மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சில டைம் 2 ஆப்ஷனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர்னால் நமக்கு கொடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸு அதுக்கான ஆன்சர்ஸ் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னையிலேருந்து அப்படின்னா 13ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை நீங்கள் இணையதளத்தில் அதுக்கான வெப்சைட் இருக்குது, சரிங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டாண்டர்டு பாட புத்தகங்கள் மட்டுமே ஆதாரமாக அளிக்க வேண்டும். நீங்கள் ஏதாவது கைடு அல்லது நோட்ஸு இதெல்லாமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஆதாரங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தபால் அல்லது பிற வழி முறையீடுகள் ஏற்றுக்கப்பட மாட்டாது, அவை நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும். மேலும் பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியானது என்று அறிவிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறோம்னா தெரிவிக்கலாம், உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கு இது டிஆர்பி வெப்சைட்டு. ஸோ இங்கே நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம்ஸ் நடந்துச்சு அதுக்கான கீ ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 ப்ளஸ் பேப்பர் 2. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கிறது பேப்பர் 1க்கான மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர்ஸு. அதுக்கடுத்த பாக்ஸில் இருக்கிறது அதுக்கான ஆன்சர்ஸ் கீ. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 43 சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிற மாதிரினா தெரிவிக்கலாம். ஸோ அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கு இங்கே அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, எந்த பேட்சில் நடந்துச்சு, அதுக்கடுத்து நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கடுத்து எக்ஸாம் டேட் இது எல்லாமே கேட்கும். அதுக்கடுத்து என்டர் த டெஸ்டர்ஸ். ஸோ சரிங்களா, இங்கே டெஸ்ட்டு என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய மெட்டீரியல், அதாவது எந்த நோட்ஸ் பார்த்து படிச்சிங்களோ அது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கடுத்து ஃபைனல் கீ ஆன்சர்ஸ் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பேப்பர் இதெல்லாமே வேல்யூவேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிற மாதிரினா உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் உங்களுடைய அப்ஜெக்ஷன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தெரிவிச்சுக்கலாம். ஸோ எப்படி இருக்குது, ஆன்சர்ஸ்க்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.